எம்ஜிஆருக்கு முன்னாடி கே.ஏ. மதியழகன் இருந்தாரு, நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாரு, ஆர்.எம். வீரப்பன் இருந்தாரு தொடக்கத்துல இருந்தே. அரங்கநாயகம்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அரங்கநாயகம் இருந்தாங்க. சே. மாதவன் சுயமரியாதை திருமண சட்டத்தை மசோதா கொண்டு வந்த சே. மாதவன் எம்ஜிஆர் பின்னாடி இருந்தாரு. பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற இளைஞர்கள் ஈழத்தமிழ் அந்த விஷயங்களை பேசும்போது காளிமுத்து போன்றவர்கள் இருந்தாங்க. ஆனா விஜய்க்கு பின்னாடி வெங்கட்ராமன்கள் இருக்கிறாங்க. இன்னும் 2 பிராமின் எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு யாரோ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இப்படியாக வெளிப்படையாகவே ஒரு திராவிட எதிர்ப்பு ஒரு ஆட்சி அமைந்து விட்டது அப்படின்னு பாஜகவினரும் வலதுசாரிகளும் கொண்டாடுறாங்க. பிராமின்ஸ் கொண்டாடுறாங்க விஜய. அது காரணம் இவர் விஜய் ஆன்டி பெரியாரா பேச மாட்டாரு, கொள்கை தலைவர் பெரியார். இப்ப நான் இவ்வளவு பேசுறேன்ல, ஒரு தாவேகா நண்பர்கிட்ட, ஏங்க நீங்க பெரியாருக்கு எதிரியா? இல்லைங்க, எங்க கொள்கை தலைவர் பெரியார், எங்க கொள்கை எதிரி பாஜக. இந்த வார்த்தையில மட்டும் இதை சொல்லிடுவாங்க. ஆனா வெங்கட்ராமன் போன்றவர்கள் தான் விஜய் கட்சியை இயக்குறாங்க. அப்புறம் எப்படி அது கொள்கை எதிரி பாஜகவா இருக்கும்? ஆன்டி பிராமினிசத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்ப பெரியாருக்கு எதிராக பேசுறாரு. இவருக்கு எதிராக விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்க மாட்டாங்க. இதைத்தான் நம்ம மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த கட்சிக்கு பின்னணி பாஜகன்னு ஒரு கட்சி நேரடியா வந்தா பிரச்சனை இல்லை, மறைமுகமா வருது இந்துத்துவா ஐடியாலஜியை திணிக்க. அதைத்தான் நம்ம எச்சரிக்கிறோம். இப்ப பாமக நேரடியான கட்சி, திமுக அதிமுக நாம் தமிழர், நாம் தமிழரே பாத்தீங்கன்னா தொடக்கத்தில் தமிழ் தேசியம் பேசிச்சு, இப்ப இந்து தேசியம் பேசியிருக்காங்க. நாம் தமிழரே என்ன சொன்னாரு? பார்ப்பனர்களை எம்எல்ஏ ஆக்குவேன்னாரு. ஆனா அவரால் ஆக்க முடியல, விஜய் ஆக்கிட்டாரு 2 பிராமின்ஸ் எம்எல்ஏ. அப்ப பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது விஜய். சோ இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்றேன். இப்ப தொங்கு சட்டசபை மாதிரி அமையுது, பெரும்பான்மை அமைக்க முடியல, எப்படி இவங்க பண்ணுவாங்க? அதான் சொன்னேன், பிஜேபிக்கு பிடிச்ச மாதிரி தான் இவங்க சட்டசபையா அமைச்சாகணும். அந்த வெங்கட்ராமன் பேசுறாரு பாருங்க, அந்த அமையில விடுதலை சிறுத்தைகளை வைத்து அவங்க அமைப்பார்களா? அமைச்சா அது திமுக அகைன் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் இருக்கின்ற ஒரு அமைச்சரவை அமைச்சா அகைன் அது டிஎம்கே இப்ப இவ்வளவு காலம் கொண்டு வந்ததுதான். எந்த நீட்டு எல்லாத்துலயும் அவங்க ஒரே கொள்கை உடையவங்க, இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே. அப்ப காங்கிரஸ் ஏதோ ஆசைப்படுது, ஆனா பிஜேபியும் ஆசைப்படுது. காங்கிரஸ் ஆசையா பிஜேபி ஆசையான்னு கேட்டா, என்னை கேட்டா விஜய் பிஜேபி ஆசையை தான் விரும்புவார். அதை மீறி காங்கிரஸோட சேர்ந்து இப்படி ஒரு ஃபார்ம் அவர் பண்ணிட்டாருன்னா பிஜேபி அவரை நிம்மதியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாது. ஏன்னா கவர்னர் யாரோட ஆளு? அவங்க பாஜகவோட ஆளு. சசிகலா இப்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா ஆளுநர் போய் மகாராஷ்டிரால உட்காந்துக்கிட்டாரு. அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல, ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அதனால வேற வழி இல்லாம எடப்பாடியை கொண்டு வந்துட்டு போனாங்க. எடப்பாடி யாரோட ஆளா மாறினாரு? மோடியோட ஆளா, அமித்ஷாவோட ஆளா மாறிட்டாரு.